இது மல்டிகிரெயின் ஆட்டா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் அது வாட்டர் விட்டுட்டு சாஃப்டாக பிசைஞ்சிடுங்க, சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரி. மூடி வச்சிடுங்க. அதை துருவின தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. துருவின தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர், அரிசி மாவு. அதுக்கு பதில் அரிசி மாவு வேண்டான்னா உங்களுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பாதாம் அண்ட் இது ரைசின், அப்புறம் முந்திரி பருப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திக்கு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சிடுங்க. கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் போடுங்க. போட்டதுக்கப்புறம் 1 கப்பு மில்க் ஆட் பண்ணுங்கள். 1 கப்பு பால் விட்டுட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா நம்ம அடி பிடிச்சிடும். கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம பூரி பண்ணிவிட்டு இதில் சர்வ் பண்ண போகிறோம். அந்த ரெசிபி ரெடி. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயை விடுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் பூரி போடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணுறச்ச எண்ணெயை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஹோல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஷேப் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ குழந்தைகளும் நல்லா லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி. நல்லா டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.